ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்போ இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எங்கே போகிறோன்னா கின்னக்கோரை. ஆக்சுவலி கின்னக்கோரைங்கிறது வந்து ஊட்டியில் இருக்குது. ஆக்சுவலி நானே இப்போது ஊட்டியில் தான் இருக்கேன். ஊட்டிலேருந்து இப்போ நான் கின்னக்கோரை போகிறேன். ஸோ எனக்கு வந்து எங்கள் வீடு எங்கள் வீடு வந்து கேத்திப்பாலடான்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஊட்டி மேக்ஸிமம் இருக்கிறவங்க தெரியும்னு நினைக்கிறேன் கேத்திப்பாலடா. ஸோ அந்த இடத்துல கின்னக்கோரை உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும், 40+ வரும். ஸோ இன்றைக்கி அங்கே தான் போகிறோம் கின்னக்கோரைக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ரைடில் யாருன்னா 2 பைக்கு தான். இன்னொன்று வந்து என் கசின் அப்புறம் என் அங்கிள் கூட வராரு. ஸோ 2 பைக்ஸு, ஒன்று என்னோடய பைக் அப்புறம் அவரோட பைக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் என்னோடது வந்து NS 200, ஸோ அவரோடது FZ. ஸோ இன்றைக்கி அவர் கூட தான் இன்றைக்கி இது ஒரு ஃபேமிலி ரைடு மாதிரி கின்னக்கோரைக்கு. ஸோ மேக்ஸிமம் கின்னக்கோரையில் நான் என்னென்ன பார்க்குறேனோ அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருவேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள், இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். ஸோ அதனால் நான் பார்க்குற எல்லா சீனரியும் ஸோ உங்களுக்கு என்னால் காட்ட முடியும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் இந்த வீடியோவோட ஃபுல் என்ஜாய்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் ஏற்கனவே ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், நான் ஆக்சுவலி கின்னக்கோரை வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதில் நான் வந்து ப்ராப்பராக காட்டல. ஸோ இந்த வீடியோவில் கின்னக்கோரை போகிற வழி எப்படி இருக்கும் எல்லாமே ப்ராப்பராக காட்டுறேன். லெஃப்ட் சைட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி போகிற வழியிலே நம்மளுக்கு இந்த குந்தா டேம் வந்துடும். அதுக்கப்புறம் 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது, அதையும் நான் கண்டிப்பாக கவர் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன், காட்டேரி ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கு ரைட்டில் ஃபால்ஸ் விழுகுது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அடிவாரம் வரைக்கும் போய் சூப்பராக பண்ணியிருப்போம். அது இல்லாமல் இந்த இடத்துல தான் பைக்கை நிப்பாட்டி ஸோ நம்ம கீழே நடந்து போனோம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போவோம். சரி, கையில் பேரில் என்ன சொன்னீங்க? கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க? நீங்கள்லாம் யார்? எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர் இல்லை, நான் கெக்கிட்டு தான் ஒரு டெத்துக்காக போயிருக்கேன். ஆமாம், நீங்களாம் சேர்ந்தா போகிறீங்க? அவங்க அப்பா பசங்க. அதுக்கப்புறம் இங்கே பரவாயில்ல, போலீஸ்லாம் இருக்காங்க. அது அங்கே பேசுகிறத கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லோக்கல்னு சொன்னோம், அதுக்கப்புறம் எதுவும் செக்லாம் பண்ணல. ஸோ விட்டாங்க. லோக்கல்னால் ஒரு நம்பிக்கை தான், அவங்க செக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த நம்பிக்கை இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, லோக்கல் தாங்கிற ஒரு நம்பிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் விட்டுட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டி வண்டி மறுபடியும் என்னோடய வண்டி நான் ஓட்டினா, ஒரு வண்டி அவர் ஓட்டுறேன்னாரு. ஸோ இப்போ அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த இடத்துல என்ன என் வண்டியை மாற்றிட்டேன். நான் வண்டியை மாற்றி போகிற ஒரு சம்பவம் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். காட்டெருமை பைசன் வழி மறிக்குது. ஸோ கொம்பில் இது கூடி மாட்டியிருக்கு, செடி பயங்கரமாக இருக்குப்பா. ஸோ விடுங்க, நம்மளுக்கு எல்லாம் கண்டென்ட்டு தானே. நம்மளுக்கு பைசன் எது வந்தாலும் கண்டென்ட்டு தான். ஸோ நம்ம கண்டென்ட் பண்ணலாம், பைசன் ஸ்டாப் டு மீ அப்படின்னு. ஸோ சரியான சைஸாக இருக்கேப்பா. இதுக்கப்புறம் இன்னும் குந்தாக்கிட்டே வரல. ஸோ ரொம்ப தூரம் போகணும் இன்னும். ஸோ நான் உங்களுக்கு போக நல்ல வேலை கேமரா ஆனில் இருந்தனால பைசன் மாட்டிச்சு, இல்லைன்னா ஒரு கண்டென்ட் மிஸ் ஆகிருக்கும். ஸோ வாங்க உங்களுக்கு போக வாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் குந்தா டேம் கிட்டே வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஸ்ட்ரைட்டாக அந்த மேலே இருக்கிறது தான் குந்தா டேமு. மேலே உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ இதான் குந்தா பாலம். ஆக்சுவலி தண்ணி எதுவும் திறந்து இல்லை, அது இல்லாமல் வறண்ட பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி இல்லை, சும்மா லைட்டாக அந்த மழை அடித்து தேங்கின தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஸோ மிச்சப்படி தண்ணி இல்லை. ஸோ அப்போ டேம் திறந்து இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த பக்கம் போயிட்டு டேமோட அந்த இது இருக்கும், தண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்க இடத்த காட்டுறேன். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அந்த வியூ நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போவோம். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்த இடம், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை எங்கே வியூ பாயிண்ட் இருக்குன்னு. இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ரைட்டில். ஸோ வண்டி இல்லை, அதனால தான் ரைட் வந்தேன். இந்த ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வா, நல்லாயிருக்கு. பட் கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சம் டல் கிளைமேட்னா உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் நல்லா பல்ல காட்டிட்டு அடிக்குது. அதனால் எனக்கு பெருசாக வியூ அந்த அழகு தெரியல. கொஞ்சம் மிஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த வியூ நல்லா சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு 12 to 13 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. இப்போது நம்ம இப்போ குந்தாலேருந்து மஞ்சூர் போயிட்டுருக்கோம். மஞ்சூருக்கு போயிட்டு தான் அப்புறம் தாய் சோலான்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த தாண்டி தான் கிண்ணக்கரை போக முடியும். பேர்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வாங்க போகலாம். இந்த இடத்துலனே ஸோ இது ஒரு பெட்ரோல் பங்க். இது இப்போது மஞ்சூரில் இருக்கும். மஞ்சூர்லன்னா உங்களுக்கு கிண்ணக்கரை வந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் வரும். இப்போ ஏன்னா நான் இப்போ ஏன்னா வண்டி கொஞ்சம் ரிசர்வ்டாக தான் இருந்துச்சு. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அந்த இடத்துல போய் பெட்ரோல் நின்றுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஸோ இன்னொருத்தர் வராங்க, பட் தள்ள முடியாதுல்ல வண்டியை. ஸோ ஹில்ஸில் அதனால் நான் ஏற்கனவே பெட்ரோல் போட்டேன். ஸோ நீங்களும் வர மாதிரி இருந்தால் பெட்ரோல் கொஞ்சம் நிறையா வச்சுட்டு வாங்க. ஸோ ஏன்னா கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அது இல்லாமல் சோலோவாக போகலாம், பட் இன்னும் கொஞ்சம் இன்னொருத்தர் கூட போனால் அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஸோ அந்த வியூ பாயிண்ட் போகிற இடத்துக்குலாம் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கும். சேஃப்டி ஃபுல்லாக வைல்டு அனிமல்ஸும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ வாங்க போகலாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், அந்த கிண்ணக்கரை ரோடை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி அது ஃபுல்லாக முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபாரஸ்ட் தான். பட் நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணுற காற்றுக்கும் அங்கே போய் ஃபீல் பண்ணுற காற்றுக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் பேசுகிறது கொஞ்சம் ஓவராக இருக்கும்னு எனக்கும் தெரியுது. அது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக கிண்ணக்கரை போங்க. அந்த வியூ பாயிண்ட்லாம் நான் காட்டுறேன் எப்படி போகணும், எப்படி வாவ் செம்மையாக இருக்குல்ல. அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரீப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்த காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கெலாம் போங்க. ஸோ இப்போது இந்த வியூ பாயிண்டில் நீ பாட்டி ஒரு சின்ன லைட்டாக பிரேக் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இது வந்து கிண்ணக்கரை போகிறதுக்கான ரைடு இல்லை, மேல்குந்தால ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிண்ணக்கரை போகிறோம். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், கிண்ணக்கரை போன மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போகலாம். அதுக்கப்புறம் இந்த கிண்ணக்கரை டிவிஷன் ரோடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த ஃபாரஸ்ட் ரோடு கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் ஃபுல்லாக அந்த செடி ஃபாரஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நினச்சி பாருங்கள், டப்புன்னு நம்ம முன்னாடி ஒரு சிறுத்தைலாம் வராதுன்னு நினைக்கிறேன். சிறுத்தை ஆனால் மேக்ஸிமம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. டக்குன்னு ஒரு கரடி, மான் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, அப்புறம் இந்த எருமை, அந்த பைசன் அந்த பைசன் இப்போ 1-2 இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு 4-5 ரோட்டில் கும்பலாக நிற்கிதுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும். அதனால இது கொஞ்சம் ரோடு ரிஸ்க்குங்கிறாங்க. மேக்ஸிமம் கார் தான் ப்ரிஃபரபிள். காரில் வாங்க. பைக்கில் வந்தால் இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கும். எப்படி நீங்கள் உயிரை பணைய வச்சு இந்த கிண்ணக்கரை போகிற மாதிரி இருக்கும். என்னை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஆக்சுவலி போன டைம் சோலோவாக வந்தேன். அப்போ எனக்கு கண்டிப்பாக உயிரை பணைய வச்சு தான் வந்தேன். ஏன்னா ஒரு 4-5 மான், சரியான சைஸ் மான், அதான் ஓடிச்சு. அதுக்கே நான் லைட்டாக அள்ளு விட்டேன். ஏன்னா ஆக்சுவலி மான் நின்றுட்டு நம்மளை பார்த்தா பிரச்சனை இல்லை, நான் வர்றது பார்த்து தான் மான் ரோடை கிராஸ் பண்ணுது. அதனால லைட்டாக பயமாயிடுச்சு. ஏன்னா சோலோவாக வரோம், ஃபஸ்ட் டைம் ஒரு புது இடத்துக்கு வரும். அதுவும் பரவாயில்ல, ஃபாரஸ்ட்டாக இருக்கிறது தான் பயம். பாடி வண்டியெலாம் போதேப்பா, நம்ம விட்டு தான் போகிறோன்னு நினச்சா ஒரு பைக்லாம் போகுது. ஸோ வாங்க அந்த வியூ பாயிண்ட் கிட்டே போயிட்டு வியூ காட்டுறேன். அந்த வியூ பாயிண்ட் இருக்கிற இடத்த என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு வேறு லெவல் வியூ. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் ப்ராப்பராக. ஸோ போன டைம் இந்த வியூலாம் என்னால் காட்ட முடியல. ஸோ ரைட் சைடில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி இங்கே ரைட் சைடில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்லோப் மாதிரி ஏறும், அந்த இடத்துல தான் ஏறி போகணும். ஸோ உங்களுக்கு எந்த இடம் ப்ராப்பராக காட்டுறேன். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. இன்னும் கூட கொஞ்சம் தூரம் தான், பட் வர்த்து. நீங்கள் வந்து இங்கே அந்த வியூ பார்க்குறது வர்த்து. ஸோ நான் காட்டுறேன். உங்களுக்கு ரைட் சைடில் சின்ன ஒரு மலை மாதிரி தெரியும், அங்கே தான் போகணும். அது இல்லாமல் கிண்ணக்கரை டவுனுக்குள்ளேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கேயும் போகிறோம். ஸோ இந்த இடம் தான். இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த ரைட் சைடு நடந்து போகணும். ஸோ வாங்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நடக்கணும். நம்ம யாரும் போகக்கூடாதுன்னெலாம் போட்டிருக்காங்க, பட்டு அந்த வியூ பாயிண்ட் வர்த்து. மேக்ஸிமம் எல்லோரும் போகக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது, போகலாம். நான் இந்த டைம் லேப்ஸில் காட்டியிருக்கலாம், பட்டு அந்த நடந்து போகிற வழி உங்களுக்கு கிளியராக தெரியணும் எப்படி போகணும் அப்படின்னு. இந்த வியூ பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் போகணும். ஆக்சுவலி இது கேரளா பார்டர் தான். எனக்கே என் ஃபோனில் வெல்கம் டு ஜியோன்னு வந்துடுச்சு, ஜியோ கேரளான்னு. அதுக்கப்புறம் இதுதான் அந்த வழி. ரைட் சைடில் தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக ஸ்ட்ரீப்பு தான். கொஞ்சம் விழுந்தா ரிஸ்க்கு தான், நான் அது சொல்ல விரும்பலை. ஸோ பார்த்து சேஃப்டியாக போங்க. ஏன்னா கொஞ்சம் சின்ன நடக்கிற வழி தான், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரோடு இன்னும் கொஞ்சம் குறுக்கிட்டே போகும்.
ஸோ பார்த்து நடங்க. என்ன எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது, ஏன்னா வியூ வேறு லெவல். ஸோ ஐ மீன் அந்த நடக்கிற இடம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறனால பேச்சு வர மாட்டேங்குது. ஸோ இங்கே என்ன ரைட் சைடு இந்த லெஃப்ட் மேலே போனால் அதுவும் வியூ பாயிண்ட் தான், பட் ரைட் போய்க்கலாம். அதுதான் கொஞ்சம் ரிஸ்கியான வியூ பாயிண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ரஃபாக வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்த தெரியல, எனக்கு லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சுது. ஸோ வாவ், திஸ் இஸ் த பிளேஸ். ஸோ உங்களுக்கு பார்த்த தெரியும்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. அந்த கல் அந்த அந்த குத்து இறக்கத்தை பாருங்களேன். வாவ், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். நம்ம பசங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போது அந்த வியூ பாயிண்ட்டில் கிளம்பியாச்சு. இப்போ நேராக கின்னக்கோரைங்கிற அந்த வில்லேஜுக்கு போக போகிறோம். அந்த வில்லேஜில் ஆக்சுவலி ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணால் ஒரு சரியான வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க. ஸோ அங்கே போக போகிறோம். அது இல்லாமல் ஒரு 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது. அது அங்கே அந்த இடத்துக்குலாம் போக போகிறோம். அது உங்களுக்கு அடுத்த பார்ட்டாக போகிறேன், ஏன்னா இதே கொஞ்சம் நான் நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதே ரொம்ப தூரம் வந்திருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக அடுத்த பார்ட்டாக பார்க்குறேன். அடுத்த பார்ட்டை மறக்காமல் பாருங்கள். அந்த இடத்துக்கும் நீங்கள்லாம் கண்டிப்பாக போகணும், ஏன்னா அது ஒரு நல்ல இடம். ஸோ வி கேன் எக்ஸ்ப்ளோர். இப்போ அந்த இடத்துக்குலாம் கண்டிப்பாக எல்லோரும் போகணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு இந்த வியூ பாயிண்டில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.